இங்கே இந்த பிரெக்னன்ட் லேடி ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போகும்போது அங்க ஒரு லாட்டரி டிக்கெட் கிடைக்குது. அவங்களுக்குமே இந்த லாட்டரி டிக்கெட்ல 5 மில்லியன் அமௌண்ட் அடிச்சிருது. அந்த லேடினால அது சுத்தமா நம்பவே முடியல. அங்குள்ள நர்ஸு கையும் கடிச்சு வச்சிடுறாங்க. அந்த நர்ஸுமே வலிக்குதுன்னு சொல்லி கத்தவும் இது உண்மைதானு தெரிஞ்சுக்கிட்டு அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைங்கனாலதான் இவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப இருந்து அவங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா நடக்குது. அவங்க கடைக்கு போய் ஜூஸ் வாங்குறாங்க. அதுல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு போட்டிருக்குது. ஹோட்டல் போய் சாப்பிடும்போது ஒரு பணக்காரர் வந்து அங்க சாப்பிடுற எல்லாத்துக்குமே பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்துடுது. அப்பன்னு பார்த்து ரோட்ல ஒரு காம்படிஷன் நடக்கிறத பாக்குறாங்க. அதுல தற்செயலா ஜாயின் பண்ணி ஒரு வீட்டை வின் பண்ணிடுறாங்க. அவங்களோட வயித்துல உள்ள குழந்தைங்கனாலதான் இவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடிக்குமே 2 குழந்தை பிறந்துடுறாங்க. அவங்களுமே எங்களுக்கு அப்பா வேணும்னு சொல்ல அந்த லேடியுமே டேட் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு யாரையுமே பிடிக்கல. அவங்களுமே தற்செயலா ஒரு வேற்றை இடிச்சிடுறாங்க. அந்த வேற்று ஒரு கோடீஸ்வரர். அவரோட அம்மா கல்யாணம் பண்ண சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தனால அவர் ஒரு வேற்றா வேலை செய்வாரு. அந்த பொண்ணுக்குமே அது தெரியாது. அந்த குழந்தைங்களுமே அவர் அப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்களுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த குழந்தைங்க கிட்ட அவர் ஒரு ஏழை, நம்மளும் ஏழையாதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்களுமே சரின்னு ஒத்துக்கிறாங்க. அவரோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போதுதான் தெரியுது அவர் ஒரு ஏழை இல்லைன்னு.